இந்த ஓவர் திங்கிங்னால வரக்கூடிய 3 ப்ராப்ளம்ஸ். நம்பர் 1, எப்பவுமே திங்க் பண்ணிட்டே இருந்தா இதுவே நமக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா மாறிடும். நம்மளோட பாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நர்வஸா இருக்கும். இந்த ஆன்சைட்டி, டிப்ரெஷன்லாம் சொல்றாங்க இல்லையா? இதோடைய ஆரம்பமே ஓவர் திங்கிங் தான். யார் இப்படி அதிகமா ஓவரா திங்க் பண்ணிட்டே இருக்காங்களோ அவங்களோட செல்ஃப் எஸ்டீமே ரொம்ப ரொம்ப லோவா இருக்குமா. மென்டலி ரொம்ப டயர்ட் ஆயிருவோம், வீக் ஆயிருவோம். எதுலயுமே பெருசா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஒரு மாதிரி கடுப்பாவே இருக்கும். நம்பர் 2, இந்த ஓவர் திங்கிங்னால நம்மளோட ஹெல்த்தும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அஃபெக்ட் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது நம்மளோட தூக்கம். இந்த குட் ஸ்லீப், குவாலிட்டி ஸ்லீப் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ எப்பவுமே யோசிச்சுட்டே இருக்கிறனால நம்ம பாடி பார்த்தீங்கன்னா பயங்கர டயர்ட் ஆயிரும். ரொம்ப டயர்டா இருக்கிறோம், செமையா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போய் படுப்போம். பட் பெட்ல போய் படுத்ததுக்கு அப்புறமா தூக்கம் சுத்தமா வராது. நம்பர் 3, நம்மளோட டெய்லி லைஃப் ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். எதுலையுமே நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. ஃபோக்கஸிங் ஸ்கில் சுத்தமாவே இருக்காது. வெளியில போய் சோஷியலைஸ் ஆகிறதுக்கே நமக்கு பிடிக்காது. எந்த ஒரு டெசிஷனா இருந்தாலும் அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லிலே நம்ம ரொம்ப வீக் ஆயிடுவோம். இதனால ரிலேஷன்ஷிப்ல கூட ப்ராப்ளம் வரலாம். எதுலையுமே யார் மேலேயுமே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு வெறுப்பு, கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன்லயே நம்ம இருந்தோம்னா அப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க கூட நம்மளை விட்டு விலகி போறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு.